டெல்லியில் வெடித்த காரை ஓட்டியதாக சந்தேகிக்கப்படும் உமர் மேலும் 2 கார்களை பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜா இணைந்திருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக இந்த சம்பவத்துல பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. கடந்த 8ஆம் தேதி காலையில உமர் காரோட டெல்லியில் நுழைஞ்ச காட்சிகள் சிசிடிவியாக வெளியானது. அதன் பிறகு மாலை 7 மணிக்கு கிட்டத்தட்ட 6:52 தான் அந்த கார் வெடிப்பு சம்பவம் அப்படின்னு நடக்குது. இதுக்கு இடையில அவர் பல இடங்கள்ல சுற்றிட்டு இருந்தார். சரி, இது அவர் பேக்ரவுண்ட் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்டமா போலீசார் ஏற்கனவே 200 சிசிடிவி நேற்று அவர் அந்த கார் வெடிப்பு சம்பவத்துல இறந்தது உமர் தானா அப்படின்னு கண்டறியறதுக்காக அவருடைய தாய் டிஎன்ஏ கூட எடுத்திருந்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு விசாரணை போயிட்டு இருந்தது அவங்க ஃபேமிலி கிட்ட. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் யாரோட தொடர்புல இருந்தார் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் குறித்த ஒரு முக்கியமான தகவல் அப்படின்றது வந்து தெரிய வருது. என்ன அது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த ஒரு கார் மட்டும் இல்லைங்க, இன்னும் 2 கார் கூட அவர்கிட்ட வச்சிருந்ததா ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதுவும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்கிட்ட செக் பண்ணாங்க. அவரோட செல்போனு, வங்கி கணக்கு, பண பரிமாற்ற விவரங்கள், அதே போல சமூக வலைதள கணக்குகள் அப்படின்னு பல விஷயங்களை கையில எடுக்கிறாங்க. அப்போ செக் பண்ணும் போதுதான் தெரியுது இவருக்கு இன்னொரு கார் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. தாரி கூட சேர்ந்து இந்த 2 காரை வாங்கியிருக்கிறார். அது அவர் சகோதரர் ஆரிஃப் அப்படின்னு ஒருத்தர், அவரும் இந்த காரை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த வெடிப்புக்கு உள்ளான அந்த i20 கார் மட்டும் இல்லாமல் மேலும் 2 காரை உமர் அவர் பயன்படுத்தியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த நிலையில உமர் குறித்த மற்ற சில தகவல்களும் இப்ப வந்திருக்குங்க. என்னன்னா, டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த அக்டோபர் 31ஆம் தேதியில இருந்து உமர் தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவர் டெல்லி உள்ள என்ட்ரு ஆன உடனே 10ஆம் தேதி டெல்லி உள்ள காலையில என்ட்ரு ஆன உடனே பல இடங்கள்ல சுற்றி இருக்காரு அப்படின்னு தெரிய வருது. டெல்லி அருணா ஆசிப் அலி அப்படின்ற இடத்துல 40 நிமிஷம் நிறுத்தி இருக்காரு காரை. இதெல்லாம் அந்த வெடிப்புக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் ஒரு காரை பார்க் செஞ்சிருக்காரு. இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு புகை பரிசோதனை செய்யும் மையத்துல, என்னன்னா டெல்லியில சமீபமா நம்ம பார்த்தோம் இல்லையா, புகை காற்று மாசு அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காக 15 ஆண்டுகளுக்கு பழமையான வெஹிக்கிள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க. பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த பொல்யூஷன் சர்டிபிகேட் இருக்கணும். அந்த பொல்யூஷன் டெஸ்ட் எடுத்துருக்குதா சொல்றாங்க. அப்ப அந்த கார்ல 3 பேர் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உமரோட கூட்டாளிகள் 2 பேரும் இந்த i20 காரை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலும் வந்திருக்கு. இதெல்லாம் என்ஐஏ விசாரிச்சுட்டு வராங்க. ஒரு பக்கம் அவர் யாரோட எல்லாம் தொடர்புல இருந்தாருன்ற விசாரணை நீண்டிக்கிட்டே இருக்குங்க. இப்ப